ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் ஒரு வழியாக. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா? பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 21 மாவட்டத்துக்கு அப்டேட் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லையா? கட்டாயம் ரிசல்ட்ட பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு நாளை முதல் ரிசல்ட் ஒரு 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் கன்ஃபார்மா வெளியாக போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில அப்டேட்கள்லாம் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய இது இன்னமும் ஒரு 16, 17 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்கணும். அந்த மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டத்திலாம் நெறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க இல்லையா? அவங்களுடைய மாவட்டத்தில இருக்கிறவங்க அனைவருமே நெறைய பேரு இந்த வெப்சைட் மூலமாக இருக்கக்கூடிய நம்பர் மூலமாக கால் பண்ணி எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாரி அனைவருமே டெய்லியுமே அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்டுகளும் தெரிவிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எங்களுடைய இன்னைக்கு இந்த மாவட்டத்துக்கு வெளியாகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கட்டாயம் ரிசல்ட்டும் அப்டேட் ஆயிடுது. இந்த நிலைய தான் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு நாளைக்கு ஒரு 5 மாவட்டங்களுக்கு மேல ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வரப்போகுது. யாருக்கெல்லாம் அப்டேட் குடுக்க போறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம ஒரு 5, 6 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏற்கனவே 2024லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுக்க வேண்டிய ரிசல்ட்ட இப்ப பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் 17 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகணும். இந்த நிலையில நாளைக்கு ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்க போறோம் அப்படின்ற மாரி இன்று காலையில் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமா ஒரு சில அப்டேட்டுகள்லாம் கிடைத்திருக்கு. டிஆர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, என்ன அப்டேட் குடுத்துருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு என்ன ப்ராசஸிங்கில இருக்கு. இந்த லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு கட்டாயம் நாளைக்கு வெளியாகுமா? அதே மாரி ஒரு சில பேருக்கெல்லாம் நெறைய இந்த வேலையில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விகளும் எழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? இது சேலரிலாம் எப்படி கிடைக்கப் போகுது? இதுல ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டவுட்டுகள்லாம் சொல்றாங்க. இது டெம்பரவரியான வேலை அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இது உண்மையா? இது எப்படி டெம்பரவரியான வேலை? அதே மாரி இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுத்துட்டு இருக்காங்க. அதில ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து நாங்க செலக்ட் ஆனோம். அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்? என்னென்ன ப்ராசஸிங்லாம் இதில நடக்கப் போகுது? இது தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட் சொல்றாங்க. இன்னொரு லிஸ்ட் வருமா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இது மாரியெல்லாம் நெறைய பேருக்கு இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் கேட்டுருக்காங்க. இருந்தாலுமே இதில பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வேலையில செலக்ட் ஆவாம பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பாக இருக்கு. அடுத்ததும் 2025ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக இந்த ரேஷன் கடை வேலையும் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா, அதற்கும் நீங்க தயங்க இன்னும் ஒரு சில தினங்களில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மூலமாக ஒரு அதிகாரப்பூர்வமான நோட்டீஸும் வெளியிட போறோம் அப்படின்ற மாரி தகவல் வெளியாகி வருது. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. அதே மாரி இந்த வேலையில செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்குது? இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடந்துருக்கு? என்னென்ன டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு. இது மாரி நெறைய கேள்விகள்லாம் இருந்திருக்கு. இந்த கேள்விகளின் அடிப்படையில இப்ப பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாரி செலக்ஷன் லிஸ்ட்டு அதே மாரி இதில ஒரு சில பிசிக்கல் டெஸ்ட்டுங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பண்றாங்க? இன்னொரு லிஸ்ட்ல எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷன்களுடைய வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு இல்லையா? ரிசல்ட்டுக்காக நாம் இது வரைக்குமே நெறைய ஒரு 6, 7 மாத காலங்களா வெயிட் பண்ணோம். இந்த நிலையில இப்போ ஒரு வழியாக 21 மாவட்டத்துக்கு இது வரைக்குமே அப்டேட் குடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நாளை முதல் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்க போறாங்க. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இதுக்கு மேல எந்த ஒரு டிலேவும் ஆகாது. 1 நாள், 2 நாள் ஆகலாம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, போன வருடம் டெய்லியுமே அப்டேட் குடுத்துட்டே இருந்தாங்களே ஒரு 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இதைத் தொடர்ந்து நாளை முதல் அப்டேட் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வெளியிட போறாங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் வெளியிட போறாங்க. அத பார்த்தீங்கன்னா
வெளியிட போறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இந்த செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட்டு. இன்னொரு லிஸ்ட் வந்து வரும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் நீங்க வந்து வைத்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முக்கிய டாக்குமெண்ட்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. அதேமாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில முன்னுரிமை அடிப்படையிலும் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கான சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வைத்திருக்கணும். முன்னுரிமையின் அடிப்படையில வந்திருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் அனைத்துமே ஒரிஜினல் இருந்தால் மட்டுமா தான் நீங்க செலக்ட் ஆவீங்க. அதில செலக்ட் ஆகி அடுத்து அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து அ அனைவருக்குமே தெரியும். இந்த வேலையில கணக்கு வழக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக வந்து இருக்கு இல்லையா? இது மாரிலாம் நாலேட்ஜுகள்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா? அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த நாலேட்ஜுகளும் உங்ககிட்ட வந்து இருக்கா? அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டா அடுத்தது நீங்க வந்து செலக்ட்டா அப்படி இல்ல செலக்ட் இல்லையா? அப்படின்றத ஆஃப்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப்ஸ் மூலமாவே ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் குடுப்பாங்க. அதில நீங்க செலக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இது மாரி தான் உங்கள வந்து செலக்ட்டும் வந்து பண்ணுவாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது ப்ரொஃபஷனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இது தற்காலிகமான செலக்ஷன் லிஸ்ட்டு தான். இதே மாரி தான் இந்த வேலைக்கான ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியிட போறாங்க. இதே மாரி தான் செலக்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இல்லையா? ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அது மூலமா தான் பார்த்தீங்கன்னா, வழங்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையிலும் 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க இத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் டெஸ்டிங் இத பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே இந்த வேலை வந்து வழங்குறாங்க. ஆனா இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் செலக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்றத கேள்விக்குறியாகவே இருக்கு. அது நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்னா, கட்டாயம் இது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க இப்போ வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 1 வருடம், 1 1/2 வருடங்களும் ஆகலாம். இல்ல 6 மாதம் கூட வந்து ஆகலாம். அதுவரைக்கும் நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் வந்து பார்த்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்காக தான் வந்து பண்றாங்களா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் வந்து சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு டெம்பரவரியாக நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெர்மனன்ட் ஆகிடும். ஒரு 5, 6 வருடம் கழித்து கூட உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆகிடும். அதில வந்து சேலரியும் சரி, அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேலைக்கு நிபந்தனை அடிப்படையில கொஞ்சம் இது பண்ண மாரி வந்து இருக்கும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம் அப்டின்னா, அந்த ரிசல்ட்ட இனிப்பா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இதுலும் திருநெல்வேலி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கர்ல வந்து நெறைய ஒரு 26 பேருக்கு மேல செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இதில வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து குடுத்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்டின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, விரைவில் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நாளை ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.